வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்க நம்புகிறேன். இல்லை, நல்லா இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று உங்களை ரொம்ப பாதர் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாகலைன்னா அது எண்டு கிடையாது, சரியானால் தான் அது எண்டு. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விஷயமும் கைகூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே நடக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த எபிசோடு ரொம்ப ரொம்ப ஒரு பர்சனலான எபிசோடாக நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா எபிசோடும் அப்படி தான். இந்த எபிசோடு நான் என்னோடய செகண்ட் எபிசோடில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் அதை அவரோட ஸ்டோரியில் போட்டிருந்தார். நான் ரீபோஸ்ட் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். என்னென்னா எனக்கு என்னோடய வாய்ஸ் பெருசாக பிடிக்காது, எஸ்பெஷலி என்னோடய மைக் வாய்ஸ். நான் நார்மலாக பேசும்போது என்னோடய வாய்ஸ் ரொம்ப பேஸியாக சவுண்டாக டீப்பாக இருக்கும். பட் மைக்கில் கேட்கும்போது அது ரொம்ப மோசமாக இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் நான் என்னோடய பாட்காஸ்ட் எதையுமே கேட்டது கிடையாது. நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், ரிலீஸ் பண்ணுவேன், சும்மா ப்ளே அங்கங்கே தள்ளி வச்சு ஓகே கரெக்டாக இருக்கா, 4 செட் அப்லோட் பண்ணுமே ஒழுங்காக இருக்கா. இதை தாண்டி என்னோடய வாய்ஸ் எனக்கு நான் கேட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி ஒருத்தனுக்கு நீங்கள்லாம் கொடுக்குற ஒரு அட்டென்ஷன், ஒரு அன்பு, ஒரு சப்போர்ட் இருக்குது இல்லையா, அது ரொம்பவே முக்கியம், ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா எனக்கே என்னோட குரல் பிடிக்காமல் இருக்கப்போ உங்களுக்கு எப்படி பிடிச்சிது? அதுவும் சிலர்லாம் மெசேஜ் அனுப்புவாங்க, பெரிய எபிசோடாக விடுங்க, ஏன்னா சின்னதாக விட்டிங்கன்னா நான் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் எபிசோடு முடிஞ்சிருது, உங்கள் எபிசோடை ஒரு 2-3 நாளைக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணி தூங்குற அளவுக்கு பெருசாக வைக்கிற மாதிரி அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ எனக்கு அது புரியலை, அது என்ன கணக்கில் உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு. பட் எனிவே ரொம்ப சந்தோஷம். இந்த எபிசோடு ரேப்ட் பற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரேப்டு கடந்த ஸ்பாட்டிஃபை 2017 18 ஃபெப்பில் இந்தியாவுக்கு வந்தாங்க. அந்த வருஷத்துலேருந்து ஸ்பாட்டிஃபை ரேப்டு ரொம்ப ஒரு பெரிய விஷயமாயிருச்சு. இது பெரிய விஷயமாகிறதுல ஒரு என்னென்னா நான் ஆக்டிவ் யூஸர் ஆஃப் சாவன் முன்னாடி. ஏன்னா முன்னாடி அதோட எடிட்டர் என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச சாங்ஸு, நல்ல பெர்ஃபார்ம் ஆகிற சாங்ஸ்லாம் நானே ப்ளேலிஸ்ட் பண்ணி வச்சு நான் கொடுத்து அப்படி பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிவ் ஸ்பாட்டிஃபை ஜியோ சாவன் யூஸர் நான். பட் ஸ்பாட்டிஃபை இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்பாட்டிஃபை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது லாஸ்ட் வீக் கூட ஒரு லேபிள் ஹெட்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவரே கேட்டார், ஏன் ஸ்பாட்டிஃபை அப்படின்னு கேட்கும்போது, ஸ்பாட்டிஃபை உங்களை சோம்பேறியாகவே வச்சுருக்குது. நீங்கள் நினைக்கிறத நீங்கள் தப்பான ஸ்பெல்லிங் போட்டாலும் உங்களோட லிசனிங் டேஸ்ட்டை வச்சு அதோட அல்காரிதம் ரொம்ப ஜீனியஸாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை உங்கள் கையில் கொடுத்துருது. ப்ளஸ் நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சாங் அதுவாகவே ஓகே இவன் இதை கேட்டானா இவன் இது கிடச்சி இதை தான் கேட்பான் அப்படின்னு உங்களை பற்றி A to Z ஒரு லவர் புரிஞ்சு வச்சுருக்கிற மாதிரி அது புரிஞ்சு வச்சுருக்குது. அதுதான் அதோட சக்ஸஸ். என்னை பொறுத்தவரை அதுதான் எனக்கு அதோட ஃபெயிலியர். ஏன்னா என்னை ரொம்ப சோம்பேறியாக வச்சுருக்கிறதுல ஒரு பெரிய விஷயம், என்னால் என்னோடய சர்க்கிளை தாண்டி வெளியில் ஒரு மியூசிக்கை கேட்கவே முடியலை. கேட்குறதுக்காக நான் எடுத்தாலும் அடுத்த பாட்டு ஐயோ இது நமக்கு பிடிச்ச பாட்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்னை அது லூப்புக்குள்ளேயே வச்சிட்ருக்கு. ஈவன் ஸ்பாட்டிஃபை ரேப்டு பண்ணும் ஃபஸ்ட் இயர் வர்றதுக்கு முன்னாடியே சாவனும் ரேப் பண்ணியிருந்தாங்க, கானா ரேப் பண்ணியிருந்தாங்க, விங்கில் பண்ணியிருந்தாங்க. பட் இது எதுவுமே ஸ்பாட்டிஃபை அளவுக்கு பரவலாக உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% மக்கள் ஷேர் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அவங்க எல்லாம் அந்த ஸ்பாட்டிஃபை கொடுக்குற ஒரு கம்ஃபர்ட்டுக்குள்ளே அடங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட வெற்றி. பட் பர்சனலாக எனக்கு ஐம் நாட் அ பிக் ஃபேன் இந்த ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒரு ஆர்ட் ஃபார்மை ரசிக்கிறதுக்கு நிறைய மெனக்கடல் தேவைப்பட்டுச்சு. இதில் நிறைய ப்ரோஸ் இருக்குது, நிறைய கான்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் ப்ரோஸ்ன்னு சொல்கிறேன்னா அது எல்லாமே கான்ஸ் தான். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு. ரெக்கார்டில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வரும், ப்ளஸ் அந்த லேபிள்காரனே ஏதாவது மிக்ஸ் டேப் மாதிரி பண்ணி மல்டிபிள் சாங்ஸை ஒரே இதில் பண்ணணுன்னு நினச்சா பண்ணி கொடுக்க முடியும். உங்களால் புதுசாக ஒரு லேபிளை புதுசாக ஒரு ரெக்கார்டை ஜென்ரேட்டே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்து தொழில்நுட்பம் தான் பார்த்திங்கன்னா கேசட் லேபிளும் ஒரிஜினல் பண்ணுவான். ப்ளஸ் உங்கள் ஊரில் ஒரு கடை இருக்கும் கண்டிப்பாக. மதுரையில் கீஷ்டு கானம்னு ஒரு கடை பயங்கர பாப்புலர் கேசட்ஸுக்கு. தென்காசியில் பார்த்திங்கன்னா ரிதம்னு ஒன்று இருந்துச்சு.
திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலையும் ஏதோ சம்ரீதம்னு ஒரு கடை இருந்துச்சு. எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் பாட்டு லிஸ்ட் எழுதி கொடுத்தீங்கன்னா 12 பாட்டு எழுதி கொடுத்தீங்கன்னா ஏ சைடுக்கு ஒரு 6 சாங், பி சைடுக்கு ஒரு 6 சாங்னு சொல்லிட்டு அவன் சூப்பராக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவான். அதுதான் வந்து மிக்ஸ் டேப் கல்ச்சராக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப பெனிஃபிஷியலாக ரொம்ப ரொம்ப காலம் சஸ்டெயின் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து MP3s வந்துச்சு, சிடிஸ் வந்துச்சு. சிடிஸ்லேயும் நீங்கள் அதை பண்ணலாம். MP3s வந்துச்சு. ஒரு சிடியில் எதுக்கு 14 பாட்டு மட்டும் நான் இன்னும் கம்ப்ரெஸ் பண்ணி 150 பாட்டு பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு MP3s வந்துச்சு. பட் MP3s அண்ட் அதுக்கடுத்து வந்த டவுன்லோட்ஸ் வரைக்கும், அதாவது நீங்கள் பைரேட்டட் சைட்டில் போய்ட்டு பண்ண டவுன்லோட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெனக்கடல் இருந்துச்சு. நீங்கள் போய்ட்டு அந்த பாட்டை டவுன்லோட் பண்ணணும், அதை ரைட் பண்ணணும், இல்லை ரெக்கார்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்தீங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேசட்டை போட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் தேய்ன்னு தேய்ச்சிருப்பீங்க. எந்த ஒரு கேசட்டையுமே வந்து ஒரு தடவை கேட்டு நான் தூர போட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. அதோட வேல்யூ இல்லை, அதில் நான் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அதை திரும்ப திரும்ப கேட்டு அந்த பாட்டை வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக வச்சுருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அதுக்கான மெனக்கெடல் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு எல்லாமே அது கையில் கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து அதை ஊதாசீனப்படுத்துகிறோம். அந்த ஆர்ட் ஒர்க்கை கேட்குறோம், கடந்து போகிறோம், ரிப்பீட். இதே லூப்லேயே நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கடைசியாக என்றைக்கு ஒரு சாங்கை வந்து நீங்கள் கேட்டீங்க, இல்லை எந்த சாங்கை வந்து நீங்கள் ரிப்பீட்டில் கேட்டீங்க? முன்னாடிலாம் வந்து டேப் ரெக்கார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஃபார்வேர்ட் ரீவைண்ட் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது இந்த இடத்துல வருமானு. நீங்கள் ஒரு 10-15 தடவை ரீவைண்டோ ஃபார்வேர்டோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணால் நமக்கு இந்த பாட்டு ப்ளே ஆகுன்ற ஒரு புரிதல். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் கூட நம்ம ஒரு கனெக்ஷன் வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஆர்ட் அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்லைனா ஃபார் அ சேஞ்ச் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பிளேலிஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பாட்டெலாம் கேட்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 12 பாட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வேணாம். இந்த 12 பாட்டை நீங்கள் வந்து அடுத்து ஒரு வாரத்துக்கு ரிப்பீட்டில் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆப்பை பற்றின வந்து பேஷிங் கிடையாது. இதெல்லாம் திஸ் ஒர்க்ஸ் ஃபார் தம். இது வந்து உலக அளவில் அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய டேட்டா பேஸு, மிகப்பெரிய ஒரு ஹியூமன் எமோஷனை ஸ்டடி பண்ணுறாங்க. அல்காரிதம் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காகுது இதை பண்ணுறதுனால. பட் நீங்கள் அதனால் எவ்வளோ சோம்பேறி ஆகிறீங்க, எவ்வளோ உங்களோட ரசனத்தன்மை கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே வருதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பெரிய சண்டைக்காரன் ஆப்பிள் மியூசிக்கே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ப்ளேலிஸ்ட் போட்டான், நீ இதெல்லாம் ரிப்பீட்டில் கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பிள் மியூசிக் மாதிரி ஒரு அல்காரிதம் வந்து ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஸ்பாட்டோட ஸ்பெல்லிங் எக்ஸாக்டாக தெரிஞ்சால் தான் உங்களால் சர்ச் பண்ண முடியும். கொஞ்சம் பக்கத்தில் புகுந்தெல்லாம் போனால் கூட எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ அப்படி இருந்த ஒரு பெரிய சண்டைக்காரனையே வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய காம்படிஷன் அவன் சஸ்டெயின் பண்ணணுன்னா ஓகே நம்மளும் இதை பண்ணி தான் ஆகணுன்ற முடிவுக்கு வந்து அவனும் இன்றைக்கி வருஷம் இயர் ரெண்டு பிளேலிஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இதை வந்து நெகட்டிவாக சொல்லணுன்றதுக்கு இல்லை, பட் எனக்கு பர்சனலாக நீங்கள்லாம் வந்து மியூசிக் இன்னும் பெட்டராக கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறேன். மியூசிக் நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு கன்சியூம் பண்ணணும், நீங்கள் அதை ஃபீல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, நம்ம ரேப்ட் செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஆங்கர், அதாவது நான் என்னோடய பாட்காஸ்ட்டை எதில் டிப்ளாய் பண்ணுறேனோ அந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்த ஒரு டேட்டா பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் உங்கள் கூட திரும்ப அதை ஒரு தடவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இது லோட் ஆகுது. 2022 #Spotify Wrapped அப்படின்னு வருது. ஆங்கரில் போய் கிளிக் பண்ண உடனே பாட்டுக்காரன் your Wrapped has arrived, jump in. Okay, jumping in 2022 you did your thing, the people loved it. நிஜமாவா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்கள்கிட்ட இருந்து கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா டேட்டா வந்து சொல்லுது பிடிச்சிருக்குன்னு தான். இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறது நினைக்கிறேன். ஸோ you created 880 minutes of new content. Oh, that's more than 83% of other creators in the music category. Wow.
அவ்வளோ நான் பண்ணேன். நான் சத்தியமாக எனக்கு தெரில. நான் இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருந்தேன். ஏதோ சொல்லுது நம்புவோம். ஸோ அடுத்து யூ காண்ட் ஹியர் அஸ் பட் வி ஆர் கிளாப்பிங் ரைட் நோ. எப்படி பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள் ஒரு அல்காரிதமை. நம்மளோட எமோஷனை கரெக்டாக டேக் பண்ணுறான். ஸோ ஒன் எபிசோட் ரியலி கிராப்ட் லிசனர்ஸ் அட்டென்ஷன். கேன் யூ கெஸ் நம்பர் 1? அஃப்கோர்ஸ் மினி பஸ் பாடல்கள் தான் எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த எபிசோட் பண்ணும்போது. குருபாயும் நானும் ரொம்ப நாளாக வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக பண்ண ஷோ அது. அடுத்து யுவர் பாட்காஸ்ட் லவ்ஸ் டு ட்ராவல். ஓகே, இட் வாஸ் ஹியர்ட் இன் 48 countries. 48 கொஞ்சம் அதிகம்தான். யுவர் டாப் 5 வேர் இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், மலேசியா, யூகே, கேனடா. ஆக்சுவலாக யூஎஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சர்ப்ரைஸ் தான். நான் மலேசியா கண்டிப்பாக இருக்கும்னு தெரியும், ஏன்னா மலேசியாவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆல்சோ பாரிஸ், இந்த ஃப்ரான்ஸ் வரும்னு எதிர்பார்த்தேன். பிகாஸ் ஃப்ரான்ஸ்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கேட்கும்போதெல்லாம் காரில் இருந்து ஃபோட்டோ அனுப்புவாங்க. ஸோ யூஎஸ் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான் எனக்கே. அடுத்து something magical happened between 2nd January and 8th January. You heard 184% more listeners compared to your average week. அதுவுமே மினி பஸ் பாடல்கள் எபிசோடுக்கு தான். குருபாயோட ஃபேன்ஸ்லாம் வந்து அப்படியே ஃப்ளட் பண்ணிட்டாங்க. Whoever said sharing is caring was probably a fan of yours. Really. So your podcast was in the top 1% most shared globally. Thank you so much. Here is how listeners spread the word. 41% வாட்ஸ்அப்பில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் டைரக்ட் லிங்க்கில் 24%, இன்ஸ்டாகிராமில் 22%, அதர் பிளாட்ஃபார்ம்ஸில் 8% அண்ட் ஸ்னாப்சாட்டில் 5%. ஸ்னாப்சாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் தான். நிறைய மியூசிக் ஆர்டிஸ்டோட சாங்ஸோட டாப் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்னாப்சாட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு குவிஸ் கேட்டிருக்காங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் லிசனர்ஸ் ஃபாலோ யுவர் பாட்காஸ்ட்? இட்ஸ் ஐ திங்க் 28%. வருது. எஸ், 28% ஆக்சுவலாக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. ரொம்ப நன்றிங்க. பெரிய நம்பர் ஆக்சுவலாக. யூ ஆர் இன் த டாப் 5% மோஸ்ட் ஃபாலோட் பாட்காஸ்ட். வாவ். உலக அளவில் அந்த 5% நான் இருக்கேங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள். ரொம்ப நன்றி. வாட் ஆர் பாட்டுக்காரன் லிசனர்ஸ் லைக் எக்ஸாக்ட்லி? ஸோ என்னோடய லிசனர்ஸ் எப்படி அப்படின்னு சொல்கிறான். கால்குலேட்டிங் லிசனர் பர்சனாலிட்டிஸ். யுவர் லிசனர் பாட்காஸ்ட் பர்சனாலிட்டி இஸ் த டிவோட்டி. When your fans love a podcast, they really love it. They are quick to support new releases and play their favorites over and over. Thank you so much. இந்த எபிசோடுமே இது ஏன் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஓகே இந்த ப்ராசஸில் என்னை இவ்வளோ புஷ் பண்ணுறீங்க, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிறது உங்களுக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். மறைச்சி வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஐ திங்க் யூ ஷுட் நோ. அண்ட் லிசனர்ஸ் ஸ்கோர்ட் யுவர் பாட்காஸ்ட் 4.9. தேங்க்யூ ஸோ மச். இது ஸ்பாட்டிஃபைல இருக்கிற ரேட்டிங். ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் அவுட்? யுவர் பாட்காஸ்ட் saw a lot of gains this year. 137% followers, 112% listeners, 18% hours and 97% streams. Wow. Thank you. நன்றி தான். ஸோ யூ broke into டாப் பாட்காஸ்ட் சாட். 125ல் இருந்திருக்கேன் ஒரு என்னோடய பீக்ஸ் பொசிஷனாக தான். அண்ட் யூ பிளேஸ்ட் ஃபார் அ டோட்டல் ஆஃப் 7 days அந்த பிளேலிஸ்ட்டில் இருந்திருக்கேன். பெரிய விஷயம் இல்லை. You and your fans have something special. You are a top podcast for 5,340 fans. I really want to meet the 5,340 fans. Seriously. And you're a top 5 podcast for 4,380 fans. You are the number 1 podcast for 1,690 fans. 1,690. A big hug எல்லாருக்கும். பாட்டுக்காரன், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் பாட்காஸ்ட் வித் த வேர்ல்ட். ஓகே, ஸ்பீக்கிங் ஆஃப் ஷேரிங், வி மேட் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் யூ. இதை தான் நான் ஷேர் பண்ணேன். அந்த டேட்டா ஃபைனலாக 17 episodes, 880 minutes, 48 countries, 137% followers. ஸோ இதுதான் வந்து இந்த டேட்டாவை நான் உங்கள் கூட பேசி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் ரியலி அ லாட். இது வந்து என்னோடய பாட்காஸ்ட் ஃப்ரண்டில். அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து உங்களோட என்னோடய பர்சனல்
ப்ரொஃபைல் ரேப்டும் நான் உங்களுக்கு பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ யுவர் ரேப்ட் இஸ் ஹியர். ஒரு தெலுங்கு பாட்டு கேட்குதா? ஸோ தமன் கன்னி சம்னால வெல்கம் டு யுவர் ரேப்ட். This year you ventured into the genreverse. You explored 12 different genres. Look at you, you little astronaut. ஏன் 12 தான்னா நான் நிறைய ஃப்ளாக் கேட்குறேன், நிறைய ஆப்பிள் மியூசிக்கில் கேட்குறேன், அதுவும் ஒரு ரீசன். பட் யுவர் டாப் ஜானர்ஸ் வந்து ஃபில்மி, டாலிவுட், மாலிவுட், கிளாசிக், டாலிவுட், தமிழ் பாப். ஓகே. ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் யூ கெப்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். யுவர் மார்னிங் ஸ்டார்டட் வித் எனர்ஜெட்டிக் பெப்பி பிளிஸ். யூ சீஸ் த டே வித் சேட் பாய் பெப்பி ஹார்ஸ் தான். அப்புறம் யூ எம்ப்ரேஸ் த நைட் வித் சூத்திங் ப்ளசன்ட் பீஸ்ஃபுல். ஐ நோ ரைட். இளையராஜா துணை. ஆல் தட் லிசனிங் ஆடட் அப். 9071 minutes நான் கேட்டிருக்கேன். தட்ஸ் மோர் தென் 88% ஆஃப் அதர் லிசனர்ஸ் இன் இந்தியா. ஸ்பாட்டிஃபைலேயே நான் இவ்வளோ கேட்டிருக்கேங்கிறது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. வித் ஒன் சாங் இட் வாஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஐ நோ தட் சாங். மோஹ் மோக் கே தாகே. அந்த பாட்டு வந்து நான் ஒரு பிளாக் எழுதினேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் 45 தடவை என்னவோ கேட்டேன். எஸ், அதான் எதுவும் சொல்லுது. யூ பிளேட் இட் 45 times. You played 1412 songs, but these played again and again and again. சர்ப்ரைசிங்லி ஒரு பாட்டோட மேல் அண்ட் ஃபீமேல் வெர்ஷன் ரெண்டுமே நான் கேட்டிருக்கேன். அது ஃபஸ்ட்டு பிளேஸில் மோஹ் முக்கே தாகேயோட மேல் வெர்ஷன் இருக்குது. 5th வந்து ஃபீமேல் வெர்ஷன் இருக்குது. செகண்ட் சாங் வந்து பகலிரவுகள் குரூப்பில். தேர்ட் சாங் வந்து ஒரு ஹிந்தி சாங், பூங்கோதை, கௌதம் வாசு வெங்கடேசன் நடுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பண்ணியிருந்தான் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் 4th சாங் வந்து இட்ஸ் லைக் மீட்டிங் அண்ட் ஓல்ட் லவ். 1 மணி அடித்தால், காலமெல்லாம் காதல் வாழ்க்கை படத்தில் இருந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு. லைக் ஐ லவ் இட் டு பிட்ஸ், அந்த மாதிரி ஒரு பாட்டு. யுவர் இயர் கான் பி கண்டெய்ன்ட் இன் அ பிளேலிஸ்ட். ஓகே, பிளேலிஸ்ட் போட்டு கொடுத்துருப்பான். யூ லிசன் டு 909 artists this year, but one ruled the world. Your top artist this year was Ilayaraja. You spent 514 minutes together. You were in the top 2% of Ilayaraja listeners this year. இதுக்கும் காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை போட்டு விட்டு தூங்கிடுவேன். அதான், வேறு எதுவும் இல்லை. You couldn't stop listening to துள்ளி எழுந்தது காத்து. You like these artists so much we put them on the cover of a magazine, kind of. இளையராஜா, யுவன், ஹரிஹரன், முகமது ராஃபி அண்ட் அனுமலிக். முகமது ராஃபி வந்து நிறைய ஹிந்தி ஓல்டு சாங்ஸ்னால, ஸோ அது மட்டும். அனுமலிக் அந்த ஒரு இதுதான், தம்லாக ஹேஸ்னால தான். என்னோடய லிசனிங் பர்சனாலிட்டி வந்து அட்வென்ச்சராக தான். எக்ஸ்ப்ளோரேஷன், நியூனஸ், வெரைட்டி, யூனிக்னஸ். ஸோ அது ஒன்று. தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் 2022 வித் அஸ். ஸோ என்னோடய சாங்ஸும் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு 5 சொல்லிட்டேன். நிறைய பாட்டு. தாஜ்மஹாலுன்ற அந்த பாட்டு நான் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு, கோடி அருவி கொட்டுதே, ஒரு கில்ட்டி ப்ளஷர், அரபி குத்து, செண்பகமே. இதை வேணால் நான் ஷேர் பண்ணுறேங்க. பெரிய லிஸ்ட்டாக இருக்குது, போய்கிட்டே இருக்குது. நீ இல்லை என்றால் சிலிண்டர் தீப்புரியுன்ட்டு பெரிய லிஸ்ட்டு தான் போல். ஸோ இது வந்து பர்சனல் ரேப்ட் ஆன் ஸ்பாட்டிஃபை. அப்படியே ஆப்பிள் மியூசிக்னு பார்த்துலாமா? ஆப்பிள் மியூசிக் ரேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான், 11 songs தான். பட் செவக்காட்டு சீமையில் அதை பற்றி நான் ப்ளாக் எழுதியிருந்தேன், முடிஞ்சால் பாருங்கள். தயவு செஞ்சு அந்த பாட்டு கேளுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. பாபா கிச்சி கிச்சித்தா 2nd பிளேஸில். 3rd பிளேஸில் சந்திரனை தட்டுது யார். 4th வந்து சிச்சேரோயில் வந்து கைராத். ஸோ இந்த லிஸ்ட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன், கேளுங்க. பட் அடுத்து யூடியூப் இருக்குது, பட் அது ஒரு பெரிய லிஸ்ட்டு. ஏன்னா என்னோடய யூடியூப் லிசனிங் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு காலையில் எனக்கு என்ன கேட்கணுன்னு தோணுதோ அதுதான் நான் கேட்பேன். அண்ட் அதோடய லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, சக்கரை பொங்கல் வடகரி மாதிரி இருக்கும். ஏன்னா நான் கேட்பேன், என் ஒய்ஃப் கேட்பாங்க,
ஸோ அதனால் வந்து ரொம்ப வெரி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சாங்கும் அடுத்த சாங்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய யூடியூப் அல்காரிதம் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ தட்ஸ் இட். ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ்டாக உங்கள் கூட என்னோடய ரேப் ஜேர்னி பற்றி பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு இன்னொரு பாட்காஸ்ட்டோடு நான் வரேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள். மிக்க நன்றி. மகிழ்ந்திருங்கள். டேக் கேர். பாய். எப்போதும் உங்கள் பாட்டுக்காரன்.